மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நாட்டை ஆண்ட மன்னன் ஃபிரௌன் அந்த பண்ண கொடுமைகள்ல மிக மிக மோசமான கொடுமை. ஆண் குழந்தை பிறந்த உடனே வெட்டி போடணும். ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுடைய ஒரு ஜோதிடன் சொன்னா, உன்னுடைய எம்பையர்ல பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை உன்னையே வந்து கொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் முன்னறிவிப்பு. சோ மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. வீட்டுக்கு வெளியே அவர்களை கொல்லுவதற்கு சிப்பாய்கள் இருக்காங்க. குழந்தையனுடைய குரல் எங்கெல்லாம் கேக்குதோ பார்த்த உடனே ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அங்கேயே வெட்டி போடுறாங்க. இப்ப ஆம்பளை பிள்ளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகான பிள்ளை பிறந்திருக்கு. அப்ப அவங்க அம்மா என்ன செய்யறாங்க? அல்லாவிடம் கையேந்துறாங்க. யாரெல்லாம் ஆண் குழந்தை, இந்த பிள்ளையை நான் எப்படி காப்பாத்துவேன்னு அல்லாஹ் என்ன கட்டளை இடுறான். இங்க வந்து கூடிய தாய்மார்களுக்கும் ஒரு படிப்பினை இருக்குதுல. அல்லாஹ் என்ன கட்டளை இடுறான்? நீங்க உங்க குழந்தைக்கு பால் ஊட்டுங்கன்னு சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாட் அ டெரிஃபைங் சிச்சுவேஷன். பயங்கரமான ஒரு சூழ்நிலை. வெளியே வெட்டுறதுக்கு வாளோட சிப்பாய்கள் நிக்கிறாங்க. இங்க குழந்தை கையில உள்ள வந்தாங்கன்னா குழந்தைய பார்த்து வெட்டி போட போறாங்க. இப்ப அல்லாஹ் நீ காப்பாத்துன்னா அல்லாஹ் வந்து அவங்க மனசுல என்ன ஹிதாயத்தை போடுறான்? நீங்க குழந்தைக்கு பால் ஊட்டுங்க. பால் ஊட்டுனா புள்ள என்ன ஆகும்? அழுவுமா? சத்தம் போடுமா? சோ சைலண்ட்லி வந்து அந்த குழந்தை பால் குடிக்குது, அம்மாவுடைய பால் குடிக்குது. சிப்பாய்கள் போயிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆஃப் மூசா அலைஹிஸ்ஸலாம்ஸ் லைஃப். அல்லாஹ் அந்த தாயினுடைய மனசுல பால் ஊட்டுங்கன்ற. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல கூட தாய்மார்கள், ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம். எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவோம். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக பாதுகாப்பான். நம்ம என்ன சொல்றோம்? நீ கையை விட்டுட்டு போயிட்ட, முடிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர்ந்துட்ட, உன்னை நான் இந்த மேல கை கழுவி விட வேண்டியதுதான், உனக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை. தயவு செய்து உங்க பிள்ளைகளோட நீங்க வந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை விடாதீர்கள். ஏன்னா ஒரு தாயினுடைய துவா மிகப்பெரிய வலிமை. நீங்கள் எதிர்கால தாய்மார்கள், உங்களுக்கும் சொல்லிக் கொள்றேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் பை ஃபீடிங். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? அடுத்த கட்டம், அந்த குழந்தை எப்படி இப்ப பால் ஊட்டுன்னு இப்ப காப்பாத்திட்டேன், அடுத்து இந்த பிள்ளை எப்படி பாதுகாப்பது? யா அல்லாஹ் நீ வழியை எனக்கு வகுத்து தான் சொன்னா அல்லாஹ் அடுத்த மனசுல என்ன இதாயத்தை போடுறான்? அந்த குழந்தைய ஒரு என்ன சொல்றான்ல, ஒரு டப்பால வச்சு நீ நதியில போட்டு விட்டுரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் ஃபார் த மதர். குழந்தைய டப்பால வச்சு தண்ணியில தூக்கி போட்டு நதியில தூக்கி போட்டுன்னா என்ன ஆகும்? நதியில பிள்ளைய காப்பாற்ற முடியுமா? ஆனா இங்கே இருந்தது மூசாவுடைய தாய். ஒரு செகண்ட் கூட அவங்க பயப்படல. என்ன பண்ணாங்க? அல்லாஹ் மனசுல ஹிதாயத்தை போட்டான். குழந்தைய அந்த டப்பால வச்சாங்க, நதியில போட்டு விட்டான். தவக்கல் தோல்ல போட்டுட்ட பிறகு ஹோம்ஒர்க் எல்லாருக்கும் சூரா கசஸ் 1 to 13 ஆயத் எல்லாரும் போய் வீட்டுல தர்ஜுமா படிங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், நான் அவங்களுடைய மனதில் அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக என்று கட்டளையிட்டேன். அப்ப அவங்க அந்த நதியில குழந்தையை போட்டுட்டாங்க. போட்டுட்ட உடனே இப்பதான் உங்களுடைய ரோல் வருது as young girls. அதுக்காக தான் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் டு யூ. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல பதிவு செய்யறான். மூசாவுடைய தாய் தன்னுடைய மகளுக்கு கட்டளை இட்டார்கள், அந்த டப்பா நதியில எங்கே போகுதுன்னு பின்தொடர்ந்து போ, அந்த உன்னுடைய தம்பியை பின்தொடர்ந்து போ அப்படின்றாங்க. அப்ப தர்ஜுமத்துல் குர்ஆனை எழுதியிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் என்ன எழுதுறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரிக்கு அப்ப வயசு 12 or 13 years only. She was a young girl. சின்ன வயசு பெண்மணி. மூசாவுடைய சகோதரிக்கு அவங்க தாய் சொல்றாங்க, அந்த உன்னுடைய தம்பியை பின்தொடர்ந்து போ அப்படின்னா சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியே வந்து பயங்கரமான சிச்சுவேஷன், ஆர்மி ரூல் நடக்குது, பார்த்த இடத்துல வெட்டி போடக்கூடிய அங்க ஆர்டர் ஃபிரோன் போட்டிருக்கான். அப்ப எங்க பார்த்தாலும் சிப்பாய்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பதட்டமான ஒரு சூழ்நிலையில குழந்தைய டப்பால வச்சு தண்ணியில போட்டாச்சு, உன் தம்பியை பின்தொடர்ந்து நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு மகளை சொல்றாங்க. ஈவன் ஃபார் அ செகண்ட் த டாட்டர், அந்த சின்ன பெண்ணு ஒரு செகண்ட் கூட பயப்படாம என்ன செய்யறாங்க? உடனே பின்தொடர்ந்து போறாங்க. உங்களை அந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் வச்சு பாருங்க. என்ன செய்யணும்? அம்மா பயமா இருக்குமா, எங்க பார்த்தாலும் போலீஸ் நிக்குதுமா. அங்கே பாருங்க, மூசாவுடைய சகோதரி ஒரு செகண்ட் கூட பதட்டப்படாம அந்த டப்பாவை பின்தொடர்ந்து போறாங்க. நீங்க இன்னைக்கு கட்டாயமா போய் அதை பத்தி படிச்சு பாருங்க. அந்த சகோதரனுடைய தைரிய மன வலிமை உங்களுக்கு வர வேண்டும். அவங்க பின்தொடர்ந்து போறாங்கன்னா அந்த டப்பா எங்க போய் ஒதுங்குது? அந்த டப்பா எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. யார் வந்து வெட்டி போடணும்னு கட்டளை இட்டு இருந்தானோ அந்த மூசாவுடைய மாளிகைக்கு அந்த டப்பா போய் சேருது.
அங்க சிப்பாய்களுடைய கையில போய் சேர்ந்த டப்பாவை யாரு பாக்குறாங்க? நம்ம ஜிஐஓ கேரளாவுடைய பிரசிடென்ட் தன்னுடைய ஸ்பீச்ல சொன்னாங்க பாருங்க, சொர்க்கத்துல எனக்கு வீட்டை கட்டித்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க. யாரு பாக்குறாங்க? அன்னை ஆசியா. அவங்க கையில குழந்தைய எடுக்கிறாங்க. குழந்தையுடைய முகத்துல அல்லாஹ் அந்த அளவுக்கு நூறு போட்டிருக்கான், முகப்பத்தை போட்டிருக்கான். மனச உடனே கவருது, இந்த குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அப்ப ஃபிரோன் கட்டளையிட்டு இருக்காரு மன்னர், நான் பாத்துக்கிறேன். அந்த குழந்தைய எடுத்துட்டு தன்னுடைய கணவர் கிட்ட போறாங்க. இப்ப அங்க ஃபிரோன் முக்கியமான ஒரு மீட்டிங்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் சைக்காலஜி மேனேஜ்மெண்ட். நம்ம சும்மா குர்ஆன் அலிஃப் லாம் மீம் ஸைகுல் தில்க ரசூல் எல்லாம் படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய சங்கதிகளை தயவு செய்து கொஞ்சம் உட்கார்ந்து அஃபலா ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் சிந்திங்க. There is so much of human psychology, human science in Quran. Communication skills, எப்படி பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி எத்தி வைக்கணும். அப்ப அங்க பிபி ஆசியா அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. ஃபிரோன் பயங்கரமான மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. போன உடனே என்ன சொன்னாங்க? எனக்கு இந்த பிள்ளை வேணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அந்த குழந்தைய காட்டி சொல்றாங்க, இந்த குழந்தைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. யார் ஆம்பளை பிள்ளைங்களை வெட்டி போடணும்னு கட்டளை இட்டானா அவங்ககிட்டே போய் ஆம்பளை பிள்ளைய போய் காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க, when you do it for the sake of Allah subhanahu wa ta'ala, Allah makes it easy. fa inna ma'al usri yusra, inna ma'al usri yusra. ஒவ்வொரு கஷ்டத்தோடயே உங்களுக்கு நான் இலக வச்சிருக்கேன் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுக்காக என்று நீங்கள் செய்ய வேண்டும். இவங்க அல்லாஹ்வுக்காக என்று அந்த குழந்தையை போய் காட்டினாங்க. அங்க ஃபிரோனுடைய கோபத்தை எல்லாம் அல்லாஹ் நீக்கி ஃபிரோனுடைய மனதில் அல்லாஹ் இரக்கத்தை போட்டான். ஆமா, ரொம்ப அழகா இருக்க இந்த குழந்தை. அப்போ இவங்க சொல்றாங்க, முதல்ல என்ன பண்ணாங்க? அப்ரிசியேஷன் வின் பண்ணிட்டாங்க, மனசை கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, இந்த குழந்தையை நம்மளே வளர்த்துக்கலாமே. ஏன்னா இந்த குழந்தைய வெட்டாதீங்க எல்லாம் சொல்லல, இந்த குழந்தையை நம்மளே வளர்த்துக்கலாமே, தத்தி எடுத்துக்கலாமே. நம்முடைய மகனா வளருவான், இல்லாட்டி நம்ம அடிமையா வச்சு கொள்ளலாம். அப்ப பதிலே இல்ல, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. திஸ் இஸ் ஹவ் யூ கம்யூனிகேட். எனக்கு இது வாங்கிதான் தரணும். அம்மா பிளீஸ்மா, நீங்க ரொம்ப நல்லவங்களை எனக்கு வாங்கி கொடுத்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். நீ வாங்கி கொடுக்காட்டி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அம்மா நீங்க பிளீஸ் மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே வாய்தான், அதே கம்யூனிகேஷன் தான். பட் தி வே யூ கன்வே த மேட்டர், அல்லாஹ் இதான் சொல்லி கொடுக்குறான் நமக்கு. அப்ப இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் காப்பாற்றப்படுத்திட்டாங்க. அங்க வெளியே யார் வந்திருக்காங்க? மூசாவை பின்தொடர்ந்து யார் வந்தாங்க? ஹூ கேம்? அவங்களுடைய சகோதரி வெளியே நின்று எல்லாம் சைலண்டா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க குழந்தைக்கு என்ன வேணும்? அடுத்தது என்ன வேணும்? குழந்தை சின்ன பிள்ளைக்கு என்ன வேணும்? கைப்பிள்ளைக்கு என்ன வேணும்? பால் வேணும். கத்துன்னு கதவுது. அப்ப இங்க ஆசியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கு பொம்பளைங்களை கூட்டிட்டு வாங்க. அப்ப யார் யாரோ பால் கொடுக்குறாங்க. பால் குடிக்குமா அந்த பிள்ளை? ஏன்னா காலையில யாருடைய பாலை குடிச்சிச்சு? ஏற்கனவே டேஸ்டட் த மதர்ஸ் மில்க். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ். அப்ப யாருடைய பாலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருந்து குடிக்க மறுக்கிறாங்க. அப்ப அன்னை ஆசியா கட்டளை இடுறாங்க சிப்பாய்களுக்கு, போய் வேற யாராவது கூட்டிட்டு வாங்க. அப்ப சிப்பாய்கள் வெளியே தேடி போகும் பொழுது அங்கே மூசாவுடைய சகோதரி நின்று சொல்றாங்க, நீங்க என்ன விஷயத்துக்காக போறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை இருக்கிறாங்க, அவங்களும் பால் கொடுப்பாங்க, நீங்க வேணும்னா வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். 12-13 வயசு, ஜஸ்ட் a teenage girl, உங்க ஏஜ் பொண்ணு. சிப்பாய்ங்க கிட்ட எப்படி பேசியிருப்பாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அவங்க பயந்து ஒண்ணும் சொல்லல, அவங்க பதட்டப்படல, ஒரு அவசரத்தை காட்டல. என்ன சொல்றாங்க? நீங்க என்ன காரியத்துக்காக போறீங்க? அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய பெண் எனக்கு தெரியும். இப்படி சொல்ல, எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மா பால் கொடுப்பாங்க, அது கூட சொல்லல. சுப்ஹானல்லாஹ். See the hikmat, the wisdom behind. அல்லாஹ் ஏன் இதெல்லாம் பதிவு செய்றான் குர்ஆன்ல? நாம் அந்த ஹிக்மத்தை பெற வேண்டும். ரப்பி ஹப்லி ஹுக்மா, நீங்க அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு ஹிக்மத்தை தான் துஆ செய்யுங்க. அப்ப அவங்களுடைய சகோதரி அவங்கள கூட்டிட்டு போய் காலையில யார் குழந்தையை தூக்கி நதியில தூக்கி போட்டாங்களோ மாலையில அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க. யாருடைய அரண்மனையில? மன்னருடைய அரண்மனையில. யாருடைய அரவணைப்புல? மன்னனுடைய மனைவி அன்னை ஆசியாவோட அரவணைப்புல. சுப்ஹானல்லாஹ். எப்படி முடிஞ்சது இதெல்லாம்? they had the fear only of Allah subhanahu wa ta'ala. அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்து வாழ்ந்தார்கள். முழு தவக்கலை அல்லாஹ்வின் மீது போட்டார்கள். உங்க வயது பெண்மணி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி. அப்படிப்பட்ட சகோதரிகளாக நீங்கள் வளர வேண்டும். வளருவீங்களா?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை வந்து இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த சிறந்த அந்த உயர்வோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சச் பியூட்டிஃபுல் அல்லாஹ்ஸ் கிரியேஷன். அல்லாஹ் எவ்வளவு அழகா அவங்களை படைச்சிருக்கான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, சந்தோஷம் அளிக்கக்கூடிய படைப்புகளில் சாலிஹா பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க, சாலிஹா மனைவி அப்படின்றாங்க. உங்களுடைய அந்தஸ்து, யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ். நான் என்னப்பா ஹிஜாப்லாம் போட்டுக்கிட்டு என்ன போட்டு அடக்கி வச்சிருக்காங்க. நோ, திஸ் ஹிஜாப் இஸ் ஃபார் அவர் எம்பவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் இஸ் யூ ஷுட் ரியலைஸ் யுவர் கிரியேஷன். எந்த வீட்டுல முதல்ல பெண் பிள்ளை பிறக்கின்றதோ அந்த வீட்டுக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த வீட்டுல பெண் பிள்ளை பிறந்துச்சோ அந்த வீட்டுக்கு என்னுடைய சலாம். எவர் ஒருவர் 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறியவர் நிறைவேற்றுகின்றாரோ அவர் என்னோடு மிக அருகாமையில் சொர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ உடனே ஒரு நபி தோழர் இருந்துச்சார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்காங்க யார் ரசூலுல்லாஹ், எனக்கு. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கும். அப்ப இன்னொரு நபி தோழர் எந்திரிக்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூக்குறாங்க, சொல்றாங்க உங்களுக்கும். அப்ப யாருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கோ அவங்க சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப கிட்ட இருப்பாங்களாம். அப்ப பெண் பிள்ளை இல்லாதவர்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்களாம். அல்ல, எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், when the girl child was buried alive. எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா உயிரோடு புதைக்கப்பட்டால் அல்லது அவர் கொல்லப்பட்டால். இன்னைக்கு கூட வந்து பெண் சிசுக்கள் கொல்லப்படுறாங்க. amongst that is our religion. நம்முடைய மார்க்கம் இருக்கு. பெண் பிள்ளை பிறந்தாலே பெரிய பாக்கியம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நம்ம பிறந்திருக்கிறோம்னா நீங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய பிறப்புலயே ஒரு மிகப்பெரிய பரக்கத். ஒரு சகோதரியாக இருக்கும் பொழுது என்ன சொல்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஹி என்ன சொல்கிறது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் பெண்களுடைய பொறுப்பாளர்களாக பாதுகாப்பாளர்களாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரனாக இருந்தானா, சகோதரி இருந்தால்னா அந்த சகோதரிக்கு அவர் சரிவர பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். Allah has given a higher status for the sisters. And as a wife, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் திருமணம் முடித்தீங்கன்னா உங்களுடைய ஈமானுடைய பாதியை நிறைவேற்றி விட்டீர்கள், மிச்சம் பாதிக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய ஈமானுடைய பாதியை வந்து எப்ப நிறைவேற்றுறானா, அவன் திருமணம் முடிக்கும் பொழுது. அதே போல ஆண்களை பார்த்து சொன்னாங்க, உங்களில் சிறந்த கணவன் யார் தெரியுமா, அவனுடைய மனைவி அவளை நல்லவன் என்று சொன்னால் நீங்கள் சிறந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள். அப்ப just imagine the highest status Rasul sallallahu alaihi wasallam has given to the woman of Islam as a daughter, as a sister and as a wife. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் எங்கே உள்ளதுன்னு சொன்னாங்கன்னா எங்க சொன்னாங்க, சொர்க்கம் உங்களுடைய தாயின் காலடியின் கீழ். அப்படின்னா நிஜமாலே காலடியின் கீழ் கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய அன்பு, நீங்க கொடுக்கக்கூடிய அரவணைப்பு, நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கிதுமத்துகள், பணிவிடைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கும். அதே போல அப்படிப்பட்ட சாலிஹா குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கும் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறான். இது ஆண்களுக்கு சொல்லப்படல. இட் ஹஸ் நாட் பீன் டோல்ட் டு தி men. நீங்க நினைச்சு பாருங்க, எனி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் லைஃப் எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மளை எலிவேட் பண்ணியிருக்கிறான். ஸோ பை நேச்சர் வி ஆர் எ எலிவேட்டட் கிரியேஷன். முதல்ல அல்லாஹ் யாரை படிச்சான்? Who is the first creation of Allah subhanahu wa ta'ala? அல்ஹம்துலில்லாஹ். எங்க இருந்தாங்க அவங்க? சரி, ஹாப்பியா இருந்தாங்களா? There was something less. ஏதோ ஒரு குறை. அப்ப அல்லாஹ் யாரை படைச்சான்? யாருக்காக? எதுக்காக? To complete his life. To complete his life, Allah could have created parents for Adam alayhis salam. Allah is Khaliq, Allah is Malik, Allah is Razik, right? Allah நினைச்சானா எது வேணாலும் பண்ணலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வந்து முழுமைப்படுத்துவதற்காக சொர்க்கத்துல, அது எங்க எப்படிப்பட்ட இடம் நினைச்சு பார்க்க முடியுமா? சொர்க்கத்துடைய கம்ஃபர்ட், சொர்க்கத்துடைய லக்ஸுரி, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட், சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய சாப்பாடு, அல்லாஹ்வுடைய ஜன்னா, சுப்ஹானல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இன்கம்ப்ளீட். அதனால அவங்கள கம்ப்ளீட் பண்றதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணல, அவங்களுக்கு தாய் தகப்பனை படைச்சு கொடுத்துருக்கலாம், இந்தாங்க உங்க லைஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்ல அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு மகனையோ மகளையோ கொடுத்துருக்கலாம், இந்தாங்க ஒரு பிள்ளைய வச்சுக்கோங்க நீங்க.
இல்ல அல்லாஹ் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் போடுறோம்ல BFFF, நீங்க எல்லாம் போடுறீங்களா இல்லையா? BFFF என்னது? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் ஃபார் எவர் ஃபார் எவர். எவ்வளோ எஃப் போடுறோமோ அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரைட்? அல்லாஹ் படைச்சிருக்கலாம், அல்லாஹ் படிச்சு ஒரு BFF கொடுத்துருக்கலாம். ஆனா அல்லாஹ் யார படைச்சான்? லைஃப் பார்ட்னர். He created a wife, a female, our mother, Bibi Hawa alayhi salam, to complete the life of Adam alayhi salam. எங்க? ஜன்னத்துல. அப்ப நம்முடைய by default நம்ம மேனுஃபேக்சரிங்கே வந்து பெஸ்ட் மேனுஃபேக்சரிங். by default the reason for our manufacturing is the best reason. ஏன்னா அல்லாஹ் வந்து எங்களை படைச்சதே வந்து ஆண்களுடைய லைஃப கம்ப்ளீட் பண்றதுக்கு, ரைட்? Did you understand that clearly? So இங்க இருந்து நீங்க எங்க போக போறீங்க? அல்லாஹ் வந்து உங்களை பெஸ்டா கிரியேட் பண்ணிட்டான். அல்லாஹ் உங்களை வந்து ஒரு டாட்டரா, ஒரு சிஸ்டரா, ஒரு மதரா, ஒரு வைஃபா வந்து எல்லா லெவல்லயும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பொசிஷன் கொடுத்துட்டான். உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு சோசியல் ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எக்கனாமிக் ரைட்ஸ் இருக்கு. எல்லா விதத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாமே ரைட் கொடுத்துட்டான். சமுதாய உரிமை, பொருளாதார உரிமை, அரசியல் உரிமை, நாட்டை ஆளக்கூடிய உரிமை, நாட்டினுடைய தலைவரை உருவாக்கக்கூடிய உரிமை, பல்வேறு அந்தஸ்துங்களை நீங்க அதெல்லாம் நீங்க கல்வியை கத்துக்கலாம். அப்ப அல்லாஹ் நம்முடைய உரிமைகள்ல எந்த குறையும் வைக்கல, நம்ம படைப்புலயும் அல்லாஹ் எந்த குறையும் வைக்கல. இஸ் இட் கிளியர் வித் யூ ஆல்? அப்ப இதெல்லாம் பெஸ்டா இருக்கும் பொழுது, நவ் மை கொஸ்டின் இஸ், ஃப்ரம் ஹியர் வேர் ஆர் யூ கோயிங்? டோன்ட் டெல் மீ ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட், make nice babies and biryanis and enjoy life, shopping and just relax. Is that what Allah created you all for? So then what for Allah created you? இல்லன்ட்டு எல்லாரோடையும் தலையும் ஆடுது, மாஷாஅல்லாஹ், அதுல ஐ எம் வெரி ஹாப்பி. அப்ப இங்க இருந்து நீங்க எங்க போக போறீங்க? ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யோசிக்கணும், எதுக்காகடா எங்களை வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி, எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது நீங்க தான். எதுக்கு தெரியுமா? நீங்க தான் எங்களுடைய எதிர்காலம். ஃபைனலி யாரு? பெற்றோர்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னது? டு ஹேவ் righteous children who are going to carry us. நீங்க தான் குளிப்பாட்டி அனுப்ப போறீங்க, அவங்க தான் வந்து தோல்ல சுமக்க போறாங்க. அப்ப அந்த குளிப்பாட்டக்கூடிய கை, அந்த தோல்ல சுமக்கக்கூடிய அந்த தோள்கள் எப்படி இருக்க போறாங்கன்றத எங்களுடைய ஃபிகர். ஏன்னா எங்களுடைய எதிர்காலம் என்பது உங்களுடைய கையில தான் இருக்கு. எந்த ஒரு சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் வழி தவறி விட்டார்களோ அந்த சமுதாயம் நாசமாகிவிடும். அதனால்தான் இளைஞர்களை வந்து நீங்க கட்டி காத்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்குது. So you are our future, you are our flag bearers, you are our leaders. நீங்க தான் எங்களுடைய எதிர்காலம். எங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் வந்து தலைவர்களாக ஆக வேண்டும், நீங்க எல்லாம் சாலிஹாக்களாக ஆக வேண்டும், நீங்க எல்லாம் வந்து வாரியர்ஸ் ஆக வேண்டும், தைரியசாலிகளாக ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? இனி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படி. நான் எப்பவுமே வந்து வருத்தப்படுவது உண்டு. எங்களுடைய காலகட்டத்தில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. எங்க வீட்டுல வந்து எங்க பாட்டியார் அந்த டிவி வந்ததே பெரிய ஜிஹாது. டிவிக்கு வந்து பீரு இருக்கும், கபோர்ட் இருக்குல்ல, பீரு போட்டு பூட்டி சாவி இருக்கும். அந்த சாவி எங்க இருக்கும்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பீரோ திறந்து பட்டி அந்த டிவி பாக்குற வரைக்கும் ஏதோ பெருசா பாக்குற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டடக்குன்னு போட்டு பூட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க சாவி. போன் வந்துச்சுன்னா போன் எல்லாம் உட்காந்தெல்லாம் பேசக்கூடாது. அந்த போன் அடிச்சிச்சுன்னா நடு ஹால்ல போன் இருக்கும், எல்லாரும் கேட்கற மாதிரி அந்த போன் அடிக்கும், எல்லாரும் கேட்கற மாதிரி தான் நின்று பேசணும். நாட் மோர் தென் 30 seconds we can talk. அவ்வளவுதான் போன். So we didn't have the social media distractions. Now I'm talking about the late 70s, early 80s. எங்களுக்கு அது இல்ல. கம்ப்யூட்டர், இன்டர்நெட் கிடையாது, இப்படிப்பட்ட ஷாப்பிங் மால்ஸ் கிடையாது, ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. அதனால நான் வந்து வேதனைப்படுவது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபித்னால வந்து இறங்கியிருக்காங்களா நம்ம பிள்ளைங்க. ஃபித்னா ஃபசாத் இல்லாத வீடுகளே இல்ல. நான் சொல்றது சண்டை கிடையாது, கையில இருக்கான் பாருங்க குட்டி ஷைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, கயாமத் நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொருவருடைய கைகளிலும் ஷைத்தான் விளையாடுவான். கைகளை இன்னைக்கு என்ன விளையாடிக்கிட்டு இருக்கு?
குட்டி ஷைத்தான், குட்டி ஷைத்தான் கூட இல்ல, மைக்ரோ மினி ஷைத்தான். ரியலி ஐ ஃபீல் சேட். தேர் இஸ் குட்னஸ் அண்ட் தேர் இஸ் ஈவில், ரெண்டும் இருக்கு அதுல. யூ நோ தட். அதே மொபைல்ல நீங்க என்ன செய்யலாம்னு உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட்ல போய் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்டோட எல்லா மேட்டரும் நீங்க எடுக்கலாம். நீங்க எடுக்கும் பொழுது சைட்ல வந்து ஒரு ஐகான் விழும், ஃப்ரீ சாட்டிங், ஃப்ரீ சாட்டிங் சைட்ஸ். ஆர் யூ ஃப்ரீ? Are you depressed? Do you want a good friend? Do you want to hang out without anybody knowing? That's beauty, without anybody knowing, in total privacy. So what you are searching is one thing, ஆனா அங்க வந்து விழுறது வேற. இப்ப அங்க பக்கத்துல உங்களோட யாருமே இல்ல, உங்க மம்மி இல்ல, உங்க அண்ணன் இல்ல, உங்க டாடி இல்ல, உங்க டீச்சர் இல்ல, உங்க பிரின்சிபல் இல்ல. You are all alone in front of that. At that time you have to ask yourself, where am I going? எங்க போறேனா? நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மொபைல்லையோ என்னுடைய நெட்லயோ நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இது வந்து விழும் பொழுது where am I going? Am I going to be allured by the shaitan? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த ஷைத்தான். எப்படி எனக்கு நல்லா தெரியும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈஸியான வழி. All of you learn the shortcut. ஒன்னு நல்லதா ஒன்னு கெட்டதான்னு அறிவதுக்கு என்ன வழி தெரியுமா? You don't have to tell you. இது நல்லதுமா இது பாரு, இது கெட்டதுமா இது பாருன்னு பார்க்காதன்னு சொல்றதுக்கு நம்ம யாருமே தேவையில்லை. உங்க மனசு இருக்கு பாருங்க, you have a conscious. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு பண்றீங்களே, அது தீய காரியம்னு சொன்னாங்க. ஈஸி ஷார்ட்கட். நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, ஐ டோன்ட் மைண்ட் எனிபடி நோயிங் இட், ஐ ஹேவ் நத்திங் டு ஹைட். எனக்கு வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமா, பாய் தான் பேசுறான், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. You are working in college, you are going to college, you are intermingling with the opposite sex, but there's nothing wrong to hide as far as you don't have anything wrong in your heart. மடியில கணம் இருந்தா வழியில பயம். குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும். ஒரு ஆண் பிள்ளை தான் பேசுறாங்க உங்ககிட்ட போன்ல, நீங்க வந்து மம்மி என் ஃப்ரெண்டு பேசுனா, என் கிளாஸ்மேட் பேசுனா, இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க உட்காந்து பேசுங்க, தப்பு கிடையாது. சொல்லுடி என்ன விஷயம்டி, முடிச்சிட்டியாடி ப்ராஜெக்ட், அங்க ஒருத்தன் டா பேசினா இட்ஸ் ராங். ஏன்னா நீங்க உங்க மம்மியை ஏமாத்தல, நீங்க உங்களையே ஏமாத்துக்கிறீங்க. So the fitna of the social media network, நான் சொல்றது just a few examples. நீங்க பாக்குறீங்க உங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் உங்களுடைய காலேஜஸ்ல. நான் வரும் வழியில I was handling a case. அந்த பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல படிச்ச, சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச பிள்ளை. இப்ப கல்யாணம் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் she is expecting a baby, but a boyfriend during the school age, during her college age, இப்ப threaten பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்ப blackmail பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய பிக்சர்ஸ் வந்து உன் ஹஸ்பண்டுக்கு அனுப்ப போறேன், எனக்கு வந்து இவ்வளவு நீ பணம் அனுப்பணும். இப்ப யார் பிளாக்மெயில் பண்றாங்கன்னு கூட தெரியாது. நான் வந்து உங்ககிட்ட கதையோ உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லல. My mobile is getting recorded over there. I am telling you the truth, the fact. Allah is witness. We are just handling it now. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஹேண்டில் பண்றோம். 2 ஹவருக்கு முன்னாடி இதை ஹேண்டில் பண்ணிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. அவ துடிக்கிறா. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இன்னோசென்ட்லி பண்ணது. இப்போ வந்து பிளாக்மெயிலிங் மெசேஜஸ் வருது, உன்னுடைய போட்டோஸை லீக் பண்ணுவோன்னு வருது. இஸ் இட் நீடட்? எப்படிப்பட்ட யூத் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களுடைய இளமை காலம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அமானிதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மறுமை தீர்ப்பு நாளின் பொழுது 5 விஷயங்களுக்கு பதில் சொல்லாதவரை அல்லாஹ் வந்து உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூ ஹேவ் டு ஆன்சர் அல்லாஹ், மேக் யூஸ் ஆஃப் 5 பிஃபோர் 5 அப்படின்னாங்க. 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் யூஸ் ஆஃப் 5 பிஃபோர் 5. அந்த 5 திங்ஸ்ல வந்து 1, மேக் யூஸ் ஆஃப் யுவர் யூத் பிஃபோர் யுவர் ஓல்ட் ஏஜ் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுடைய இளமை காலத்தை முதுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய இளமை காலம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அமானிதம். இஸ் a most beautiful age, the most beautiful period of your life. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 12-13 years puberty to your 30-35 years, most beautiful period. Your health is fine, you can do whatever you want. என்ன வேணும்னாலும் பண்ண சொல்லுவாங்க. கல்லு சாப்பிட்டாலும் ஜெரிக்கக்கூடிய வயசு என்பது இந்த இளமை காலம். ஓடுற பாம்பு போய் புடின்னா இந்த ஏஜ்ல புடிச்சிருவீங்க. நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். உங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும்.
நீ போய் அவனுக்கு ஒரு அறை விட்டுட்டு வா, ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு சாரி சொல்லிட்டு பண்ணுவியா? எடுக்க பண்ண முடியும். சரி, யார் பண்ணுவீங்க? we have a bet, we want to challenge. அந்த challenges overcome பண்றதெல்லாம் வந்து it really makes you very happy. challenges face பண்ணுங்க, have all the entertainment, but have it within the light of Shariat. இந்த ஏஜ்ல ஆடுற ஆட்டம் ஆடிட்டு அதுக்கு பிறகு நீங்க லைஃப்ல செட்டில் ஆகும் பொழுது நீங்க அதை மறுபடியும் erase delete பண்ண முடியாது. there is no delete button for your life happenings. நீங்க சிஸ்டம்ல பார்த்து delete பண்றீங்க, நீங்க எடுத்துட்டு erase பண்ண முடியாது. your life is written every day. so you as young girls are in charge of every day of your life, every moment of your life. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை நீங்க பாய் ஃப்ரெண்டுக்காக மிஸ் பண்ண போறீங்களா? பாய் ஃப்ரெண்ட் கல்ச்சர். ஏன்னா இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்டாவது இருக்கணும். அல்லாஹ் காப்பாற்றணும். ஏன்னா புது புது இப்ப சட்டம் போட்டாங்களே, இந்த நேம் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், LGBT, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ். அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான், ஓரின சேர்க்கை என்பது அல்லாவால் வெறுக்கப்பட்ட ஹராமான ஒரு விஷயம். இன்னைக்கு அரசாங்கம் வந்து சட்டம் போடுது, ஆணங்க சேர்ந்துக்கலாம், பெண்ணும் சேர்ந்துக்கலாம், தப்பே கிடையாது. நவுசு பில்லாஹி. எதுக்கப்பா அல்லாஹ் ஆணையம் பெண்ணையும் படைச்சான்? just think about it. is it not something unnatural? it will erase the entire social element. நம்முடைய சொசைட்டியினுடைய பேஸே வந்து அழிஞ்சு போயிடுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நாட்டினுடைய சட்டங்கள், உங்களுக்கு சமுதாயத்தினுடைய நடத்தைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க போறது கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ் இருக்கக்கூடிய இறுதி வேதமான திருமறை திருக்குரான் தான் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க போகுது. அதுல ஒவ்வொரு அடியினுடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கு. anything and everything you want guidance, go to the kitab of Allah subhanahu wa ta'ala, go to the life of Rasul sallallahu alaihi wasallam. ஏனா அல்லாஹ் சொல்லி காட்றா, லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் என்னுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் ஒரு அழகிய முன்மாதிரி, ஒரு சிறந்த முன்மாதிரி, ஒரு பின்பற்றத்தக்க ஒரு முன்மாதிரி, அண்ட் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்துக்கும் ஒரு முன்மாதிரி. அவங்களுடைய யூத்துடைய காலத்தை எடுத்து பார்ப்போம். இப்ப நம்ம எவ்வளவு டிஸ்ட்ராக்டடா இருக்கிறோம், with so many distractions, boyfriend girlfriend distraction, peer pressure. எல்லாரும் கிளாஸ்ல இப்படி வராங்க, நான் மட்டும் இப்படி போறேனே, யாருமே தலையில போடுறது இல்ல, நான் மட்டும் தான் தலையில போத்திக்கிறேனே. you have the peer pressure. I feel, I am secluded. ஏன்னா வந்து எல்லாரும் வேற பார்வையில பாக்குறாங்க. I know you are facing challenges. ஆனா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, you are doing it for the sake of Allah subhanahu wa ta'ala. நீங்க உங்க அம்மாக்காக, உங்க அப்பாக்காக, உங்க பாட்டிக்காக, உங்க காந்தானுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஹிஜாப் போடாதீங்க. நீங்க இந்த ஹிஜாப் போடுறீங்களா, அல்லாஹுக்காக போடுங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடை என்ன தெரியுமா? அல்லாஹ் has created us beauty. நம்மள வந்து ஜீனத்தா படைச்சிருக்கான், அழகா படைச்சிருக்கான். அந்த ஜீனத்தை, அந்த அழகை வந்து அல்லாஹ் தப்புன்னு சொல்லல. ஆனா யாருக்கு காட்டணும், எப்படி காட்டணும், எப்ப காட்டணும், அதுக்கு அல்லாஹ் நமக்கு வரையறைச்சு கொடுத்திருக்கிறான். உங்க மகரமான ஆண்கள் மத்தியில there is no restriction. உங்க வீட்டுல உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் நீங்க வெளியே போகும் பொழுது be protected, protect yourself. அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஹிஜாபை கொடுத்திருக்கிறான். நம்முடைய அழகுக்கும் நம்முடைய உடலுக்கும் தான் போர்வையை தவிர நம்முடைய மூளைக்கு முக்காடு கிடையாது. The covering is only for your body and your beauty, not for your brain. Remember that. Don't underestimate yourself. என்ன அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, நம்ம எந்த ஒரு கால் தூசுக்கு கூட சமமானவர்கள் கிடையாது. Alhamdulillah, I am telling you as a model myself. Till college when I did not realize, but once I realized, Alhamdulillah, I have never compromised. USLA, we had a conference, around 80 participants from 80 countries. நான் ஹிஜாபோட இருக்கிறேன். எனக்கு முதல்ல 2 நாள் என்ன பேசவே விடல. இவங்க என்ன பேசுவாங்க, இவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க எப்படியோ தப்பா வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டம் தட்டினாங்க. I was just waiting for my turn. It was a 20-day conference all over the states of America. Topic on security and terrorism. 2 நாளைக்கு பிறகு Alhamdulillah, when I got the chance, அதுக்கு பிறகு எல்லா சிட்டிங்ஸ்லயும் என்னுடைய பேச்சு இல்லாம முடியல. Alhamdulillah, all praises to Allah. And when the conference ended, the star of the group had to be selected.
They all voted unanimously me as the star of the group. All praises to Allah. நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால பல இடங்களுக்கு போக முடியுது, பல ஊர்களுக்கு டிராவல் பண்ண. Of course my husband travels with me. Without a mahram I don't go. அவங்க துணையோடு தான் நான் போறேன். அப்ப என்னுடைய ஹிஜாப், என்னுடைய இந்த புர்கா, என்னுடைய இந்த ஸ்கார்ஃப் எனக்கு தடங்களா இல்ல. For that first you have to know what your value is, what your strength is, for what Allah has created you for. இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்கள் மத்தியில நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கண் பார்வை இல்லை? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு காது கேட்கல? எத்தனை பேருக்கு கை இல்ல? எத்தனை பேருக்கு நொண்டியா படைக்கப்பட்டிருக்கும்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எந்த ஒரு குறையும் இல்லாமல் படைச்சிருக்கிறான். ஏழைன்னா பணத்தினால நான் ஏழை பணக்காரன் சொல்லவே முடியாது. பணம் இன்னைக்கு இருக்கும், சுனாமி வந்துருச்சு போயிடுச்சு. அவங்களுடைய எல்லா சொத்தையும் இழந்திருக்கிறாங்க. என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அதனாம்பட்டினத்துல அவங்களுடைய தோப்புல 3000 தென்னை மரம், 3000 தென்னை மரத்துல 8 தென்னை மரம் தான் நிக்குது. அத்தனை தென்னை மரமும் அழிஞ்சிருச்சு. சோ பணத்தால ஏழை பணக்காரன் என்பது கிடையாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு செல்லும். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கூடிய நியாமத் மிகப்பெரிய ஒரு செல்வம் என்ன தெரியுமா? நீங்க பார்க்க முடியுது, நீங்க கேட்க முடியுது, நீங்க பேச முடியுது, உங்க காலால நடந்து வர முடியுது, உங்க கையால உங்க வேலைகளை செய்ய முடியுது. அண்ட் யூ ஆர் நாட் மென்டலி சேலஞ்ச்ட். அல்லாஹ் உங்களை மென்டலி பேலன்ஸ்டா வச்சிருக்கான். நான் ரெகுலரா சென்னையில எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அழைச்சிட்டு போவதுண்டு. பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவோம், டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவோம். அங்க போய் நீங்க பாருங்க, இங்க சொல்றாங்கல்ல சத்தம் போடாதீங்க பேசாதீங்கன்ட்டு, அங்க சத்தமே இருக்காது. எல்லாமே சைன் லாங்குவேஜ் தான். ஆக அல்லாஹ் உங்களை எந்த ஒரு குறையையும் வைத்து படைக்கவில்லை. நீங்க கண்ணாடி எதுல நின்றுட்டு, ஆனா ஐஸ்வர்யா ராய் மாதிரி பாடி இல்லையே, எனக்கு அவ்வளவு மாதிரி கலர் இல்லையே, எல்லாமே நல்லா வச்சு படைச்சான் அல்லாஹ், என் மூக்க மட்டும் சப்பையா வச்சுட்டானே, என் கண்ணு மட்டும் இப்படி இருக்குது, என் காது மட்டும் இப்படி இருக்குது. தயவு செய்து கண்ணாடிக்கு எதுல நின்று அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து குறை சொல்லாதீங்க. உங்களை பார்த்து வஸ்குரு அலைஹ, அல்லாஹ்வுடைய ஜிக்ரை நீங்கள் நினைவு செய்து கொள்ளுங்கள். வஸ்குரு நியாமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நீங்கள் நினைவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்னை குருடா படைக்கலையே அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை செவிடா படைக்கலையே அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு நீ கையை கொடுத்திருக்க, எனக்கு காலை கொடுத்திருக்க. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். வஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் நான் அந்த நியாமத்தை அதிகப்படுத்துவேன்னு சொல்றான் அல்லாஹ். அகதி குழந்தைகளை பாருங்க, இங்கே சென்னையில இருக்கிறாங்க, கேளம்பாக்கத்துல 100 பேர் இருக்கிறாங்க. அதுல சில பேர் தாய் தகப்பன் இல்லை, சில பேருடைய குழந்தைகள் அங்கே பர்மாவில வெட்டப்பட்டார்கள். பர்மாவுடைய அகதிகள் இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சிங்கன்னா உங்க தாய் தகப்பனை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எத்தனை அகதி பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பனை இழந்து அனாதைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய சகோதரன் சகோதரிகளை இழந்திருக்கிறாங்க. எல்லா நியாமத்துக்களையும் கொடுத்திருக்கிற அன்பார்ந்த மாணவிகளை, என்னுடைய அருமை மகள்களே, நீங்கள் தான் எங்களுடைய எதிர்காலங்கள். ஏன்னா எங்க கேட்கக்கூடிய முழுமையான டார்கெட் எங்களுடைய அடுத்த தலைமுறை நீங்கள் தான். நீங்க சரியா வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்துடும். நீங்கள் நிச்சயமாக சரியாக வருவீர்கள். ஏன்னா அல்லாஹ் உங்களை அந்த அஸ்திவாரத்தோடு தான் உருவாக்கி இருக்கின்றான். நல்ல குடும்பங்களில் பிறந்து, நல்ல பள்ளிக்கூடங்களில் படித்து, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல உடல் திலத்தோடு அல்லாஹ் உங்களை உருவாக்கி இருக்கின்றான். அந்த நியாமத்தை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்க போறீங்க இப்போ? Where are you going to go? You become doctors, you become engineers, you become professors. வாழ்க்கையில நீங்க என்ன வேணாலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்க வரணும். But all that should be in the light of Islam. ஏன்னா இஸ்லாத்துடைய வெளிச்சத்துக்குள்ள நீங்க இல்லாகட்டி நீங்க வெளிச்சமா பிரகாசமா இருப்பீங்க. ஆனா அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டுமே. ஆக நீங்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய பயம், உங்களுடைய அந்த முழு கட்டுப்பாடு என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். வாழ்க்கையில சில கேரக்டர்ஸ் வருவாங்க, சில கேரக்டர்ஸ் போவாங்க. உங்க டீச்சர்ஸ் வருவாங்க, போயிடுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. உங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, எத்தனை நாள் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குழந்தைகள் அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனா நம்ம we came alone in this world, we have to go back alone. Birth is not your choice, death will also not be your choice, but the way you live your life is your choice. எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போறீங்க, எங்கே போக போறீங்க, நீங்க எங்கே போக போறீங்கன்றது நான் இன்னைக்கு ஒரு இலக்க சொல்லிட்டு போறேன். நிச்சயமாக நீங்க எல்லாரும் அதை உயர்த்துக் கொள்வீர்கள்.
நாம எல்லாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போக வேண்டும். நம்முடைய இலக்கு அதுதான். ஃபைனல் டெஸ்டினேஷன், சூப்பர் டூப்பர் லக்ஸுரி. எதுவுமே பண்ணணும்னு தேவையில்லை. நீங்க கொஞ்சம் ஜன்னத்துடைய வசனங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அதை நசீபாக்குவானாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்வோம். அதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் தொடக்கத்தை இன்றிலிருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க. வீட்டுக்கு இன்னைக்கு நீங்க போகும்பொழுது ஒரு மாறிய பெண்ணாக நீங்க போகணும். You should be a changed, a revolution girl who goes back to your home today. You should be the best daughter. ஏன்னா அல்லாஹ் உங்களை அப்படிதான் படைச்சிருக்கிறான். You should be the best sister. Inshallah, you should be the best wife. And inshallah, you should be the best mother, grandmother, mother-in-law, inshallah, a daughter-in-law. So any role you play, உங்க வாழ்க்கையோட எந்த ரோலாக இருந்தாலும் அதுல நீங்க பெஸ்டாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய துவாவை வைத்துவிட்டு, கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்துவதற்காக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.